நான் இன்னைக்கு புதுக்கோட்டையில் இருக்கேங்க. புதுக்கோட்டையில் ஸ்ரீ சாய் கார்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ சாய் கார்ஸில் இன்றைக்கி ஒரு அப்டேட்டுக்கு வந்திருக்கேன். அப்டேட்டில் எல்லா விதமான மக்களுடைய பட்ஜெட் கலெக்ஷன் சொல்லுவோம்ல, அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் தேடுவீங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குது. பீட்டு, ஈகோவில் 2 ஈகோ இருக்குங்க. அடுத்தது லோ பட்ஜெட்டில் இண்டிகா விஸ்டா இருக்குது, வேகனார் இருக்குது, லோ பட்ஜெட்டில் அல்டோ இருக்குது. நான் அல்டோ தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு எர்டிகா இருக்குங்க, எர்டிகாவிலேருந்து வீடிஐ, அடுத்தது ஸ்விஃப்ட் இருக்குங்க, ஸ்விஃப்ட்லேயும் வீடியோ இருக்குது, ஃப்ரண்டில் ஒரு ஈகோ இருக்குது. இவ்வளோ கார்களுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியரும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நம்ம ஓனர் அண்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னதான் நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஷோரூமுடைய ஓனர் பேசுகிறது தான் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும், சரியாகவும் இருக்கும். நானும் டிமாண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க நீங்கள் வந்து பேசுங்க, நல்லாயிருக்கும், குறைவாக கொடுப்பாங்கன்னு நான் சொல்கிறத விட அவங்கள்ட்ட எங்களுக்கு குறைவாக கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓனர் அண்ணன்ட்டே கிட்டத்தட்ட 1 மணிக்கு வந்தேன். வெயிட் பண்ணி நீங்கள் தான் பேசணும்னு சொல்லி பேசியிருக்கேன். நல்ல பட்ஜெட்டில் நிறைய கார்கள் நான் ரேட்டு குறைவாக தான் கேட்டிருக்கேன். அவங்கள்ட்ட என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த ரேட்டுக்கு வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ரேட்டுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு எப்பவும் போல் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் வெற்றிக்ஸோட. நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு லைக் பண்ணிருங்க என்னுடைய சின்ன இதயத்துக்கு. வாங்க, புதுக்கோட்டையில் ஸ்ரீ சாய் கார்ஸ் இருக்காங்க. சாய் கார்ஸ் ஓனர் அண்ணன் தான் இருக்காரு. ஸோ அண்ணன்கிட்டே நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏற்கனவே அப்டேட்லாம் போட்டிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? எப்படி? நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேண்ணே. கால்ஸ்லாம் வந்துச்சா? வந்துச்சு. ஓகேண்ணே. நம்ம ஷோரூமுடைய அட்ரஸ் சொல்லிருங்கண்ணே நீங்களே. ஸ்ரீ சாய் கார்ஸ், திருமையார் ரோடு, ஹுண்டாய் ஷோரூம் அருகாமை. இப்போ நம்ம என்னென்ன காரணம் பார்க்க போகிறோம்? நம்மள்ட்ட ஈகோ நிற்கிது. ஈகோ ஃபர்ஸ்ட். இப்போ ஒவ்வொரு வண்டியாக பார்த்துருவோம் அப்போ. ஆமாம், ரைட்ண்ணே. இப்போ ஈகோடைய டீட்டெயில்ஸ் தாங்கண்ணே. ஈகோ 2020 39,000 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேண்ணே. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சேரியர், பம்பரு, கூப்பரு, ஆம்பு, சென்ட்ரல் லாக்கு, எல்இடி லேம்பு, இந்த இதுவானே. ஆமாம், பவரான லைட் வச்சுருக்காங்க. ஆமாம், அது இல்லாமல் ரிவர்ஸ் கேமரா. ஓ, ரிவர்ஸ் கேமரா இருக்கா? ஆமாம், ஆண்ட்ராய்டு செட்டு. என்ன இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வச்சுருக்காங்களே? ஆமாம், பரவாயில்ல. 2 ஏர் பேக் வந்துருமா? ஆமாம், ஒரு ஏர் பேக் இல்லை. இது என்ன மாடல்னு சொன்னீங்க? 2020. 2020. எத்தனை ஓனர்ண்ணே? ஒரே ஓனர். கிலோ 39,000. என்னென்ன ப்ரைஸ் கேட்குறீங்க? 5,000 கேட்குறேன். நேராக வாங்க, ரேட்டு முன்ன பேசிக்கலாம். எங்கள் சப்ஸ்கிரைபர் வருவாங்க, பண்ணி கொடுக்கணும். நான் கன்ஃபார்மாக பண்ணி தரேன். ஃபினான்ஸ்ண்ணே? ஃபைனான்ஸ் வந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி தரலாம். ஓகேங்கண்ணே. அண்ணா இது 2013 ஸ்விஃப்ட்டு, 2 ஓனரு, 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேங்கண்ணே. விடிஐயா? விடிஐ. ஓகே. டீசல்? ஆமாம், டீசல். பரவாயில்ல. 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கும் வந்துருதுண்ணே. சீட்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனால் கலர் டிஸ்பிளே இல்லை, மேனுவல் இதுதான். ஆமாம், கம்பெனி செட்டு தான். ஆமாண்ணே. அப்பல் சார் நல்லா இருக்குண்ணே. அப்பல் சார் இதெல்லாம் க்ளீன் பண்ணதா இல்லை கஸ்டமர்கிட்ட இருக்கையில் இப்படி தான் இருந்துச்சானே? நல்லா இருக்கு வண்டி. வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? சஸ்பென்சர்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். ரைட்ண்ணே. சரி, இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்கண்ணே? இதுக்கு வந்து 4,50,000 கேட்குறேன். நேராக வாங்க, ரேட்டு அனுசரித்து பேசிக்கலாம். 4,50,000. ஆமாம். ஃபைனான்ஸ் பண்ணலாமாண்ணே? போடலாம். எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம்? 3,50,000 வரைக்கும் போடலாம். ஓகேங்கண்ணே. அடுத்து ஒரு சூப்பரான எர்டிகா நம்பர் 66 ஃபேன்சியான நம்பராக இருக்குண்ணே. ஆமாம், 2013 ஒரே ஓனரு, 1,34 கம்பெனி சர்வீஸு. வண்டி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவு பாருங்க, ஃபுல்லாகவே ஒரிஜினாலிட்டி நல்லா. ஆமாம், ஒரிஜினல், எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இது செட்டிஐ? விடிஐ. விடிஐயா? ஆமாம். நீங்கள் விடிஐனா உங்களுக்கு மாடல் என்னன்னு சொன்னீங்க? 2013 மாடல். ஆமாம். ஓகே. 13 ஏர் பேக் வராது. ஏர் பேக் வராது. ஆனால் எர்டிகா ஏன் இப்படி விரும்புகிறாங்கன்னு இப்போ தானே தெரியுது. 13 இருந்தாலும் சரி, 22 இருந்தாலும் சரி, இன்டீரியரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல? சரிங்கண்ணே. இந்த வண்டிக்கு எவ்வளோண்ணே விலை கேட்குறீங்க? 6,75,000 கேட்குறேன். நேராக வாங்க, ரேட்டு அனுசரித்து பேசிக்கலாம். 75. ஆமாம். விடிஐ. ஆமாம், 2013 சிங்கிள் ஓனர். ஆமாம், சிங்கிள் ஓனர். ஓனர் வண்டி நம்பர் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபேன்சி நம்பர். ஆமாம், ஃபேன்சி நம்பர். ஃபினான்ஸ்ண்ணே? ஃபைனான்ஸ் 4,000 5 ரூபா வரைக்கும் பண்ணி தரலாம். 5 ரூபா வரைக்கும் பண்ணலாம். ஆமாம். 5 ரூபாய்க்குன்னா உங்களுக்கு 1,70,000 வேணுமா? ஆமாம், வந்தால் பேசிக்கலாம். ஆமாம், எதை அனுசரித்து கொடுக்க தானே நம்ம சொல்லுவோம். ஓகேங்கண்ணா. அடுத்த வண்டி பார்த்துருவோமா? வாங்க.
அண்ணா அடுத்து என்ன வண்டிண்ணே? ஆல்டோ லோ பட்ஜெட்டு. லோ பட்ஜெட். ஆமாம். எவ்வளோண்ணே கேட்குறீங்க? என்ன மாடல்? 2009 ஆ. டிஎஃப்சி எடுத்தாச்சு. ம். 2029 வரைக்கும் இருக்கு. 2029 வரைக்கும் இருக்காண்ணா? ஆமாம், டிஎஃப்சி எடுத்தாச்சு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்கு. ம். ஆமாம். ஆனால் பவர் விண்டோ இல்லை. பவர் விண்டோ வராது. இது எல்எஸ்ஐ. ஏசி ஒர்க்கிங்காண்ணே? ஏசி ஒர்க்கிங். கூலிங் எப்படின்னு இருந்துச்சு? நல்லா இருக்கு. சூப்பர். பேட்டரி புதுசா? ஆமாம். ஓகே. ஆனா எந்த வித டென்ட் கிராச்சஸ் இல்லல்ல? இல்ல. லோ பட்ஜெட்டா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆமா. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 1,75,000 சொல்றோம். வாங்க, நேரா வந்தா முன்ன பின்ன பேசிக்கலாம். விலை அனுசரிச்சு பேசிக்கலாம். லோ பட்ஜெட்னா எங்க சப்ஸ்கிரைபர் வருவாங்க, சந்தோஷமா வர சொல்லுங்க. பார்த்து கம்மி பண்ணி கொடுங்க. உங்களுக்காண்டி என்ன பண்ணுவா செஞ்சு தரேன். ஆமா, எனக்காண்டி பண்ணி கொடுங்க. பண்ணி தரேன். ஓகேங்கண்ணா. அடுத்த வண்டி போமாண்ணே? வாங்க. அடுத்து வேகனார் T45 வண்டி 0717. ஆமா அண்ணே சொல்லுங்கண்ணே. இது 2016. ஒரே ஓனர். 48,000 கிலோமீட்டர். கம்பெனி சர்வீஸ். இது வந்து VXI. ஆமா. 2 ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் பிரேக், ஏர் பேக் இதில் வந்துருமா? ஆமா, 2 ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக். ஆமா. சென்ட்ரல் லாக், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். கப் ஹோல்டர். ஆமா. வேகனார் வச்சிருந்தாலே கப் ஹோல்டர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. ஆனா ஒரு பெரிய கார் இனோவாவுடைய டேஷ்போர்ட் மாதிரியே இருக்குல்ல, சின்னதா இருந்தா. ஆமா, நல்லா இருக்கு. வேகனார் எவ்வளவு பெட்ரோல் கொடுக்கும்? பெட்ரோல் வந்து 18 ல இருந்து 20 தரும். 18 ல இருந்து 20 வந்துரும். ஆமா. ஏசி போட்டோம்னா? ஏசி போட்டாலுமே 18 வைக்கலாம். பரவாயில்லை. லாங்கெல்லாம் ஓட்டணும்னா 18 கன்ஃபார்ம். சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கானே? ஆமா, சர்வீஸ் ரெக்கார்ட் மாடல்ல. ஆமா, சர்வீஸ் ரெக்கார்ட் தான் அது. ஓகேங்க. நல்லா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ராயல் கலர், ஒயிட் கலர். எந்த இடத்துலயும் நம்ம கொண்டு நிப்பாட்டினோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா. ஓகேங்கண்ணே. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 4,50,000 கேட்குறேன். நேரம் வாங்க, விலை அனுசரிச்சு பேசிக்கலாம். ஓகேண்ணே. எல்லாமே அனுசரிச்சு பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆனா வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, சந்தோஷமா வர சொல்லுங்க. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க பெரிய லாபம்லாம் இல்லாம, லாபத்தை எவ்வளவு கம்மி பண்ணி தரேன், பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்து 1 4 ஆகும், 4 8 ஆகும் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய சப்ஸ்கிரைபர் சொல்ல சொல்ல நம்மளுடைய பெருகும். கன்ஃபார்மா வந்து பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்லுவாங்க அவங்க கஸ்டமர். கண்டிப்பா நல்லா சர்வீஸ் பண்ணாங்க, ரேட்லாம் வந்து நியாயமா பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகேங்கண்ணே. அடுத்த வண்டிண்ணே இண்டிகா விஸ்டா. இது வந்து லோ பட்ஜெட். இது வந்து 2010. ஓகேங்கண்ணே. ரெண்டு ஓனர். 1,50,000. 1,50,000. ஆமா, ஒரே பிரைஸ். ஆமா. ஆனா ரெண்டு புதுசா போட்டு. ஆமா, ஏசிசி எல்லாமே வேலை செய்யும். டீசல் தானே? ஆமா, டீசல் தான். குவார்டர் ஜெட் இன்ஜினா? ஆமா. 1,50,000. ஆமா, ஒரே பிரைஸ். ஆனா 1,50,000 கொடுக்குறது தப்பு கிடையாதுண்ணே. வண்டியுடைய குவாலிட்டி, உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு? நான் வண்டி நல்லா இருக்கு. செலவு இருக்கானே இன்ஜின்ல ஒரு செலவும் இல்லை. இது வந்து ஷிஃப்ட் இன்ஜின் இது. ஆமா ஆமா, குவார்டர் ஜெட் ஷிஃப்ட் தானே? ஷிஃப்ட் இது ஃபுண்டோ அதுல எல்லாம் ஷிஃப்ட். அதே இன்ஜின் தான் வரும். ஏன்னா இண்டிகா விஸ்டாவுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. சென்ட்ரல் லாக், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே ஒர்க்கிங். ஓகே. ஏசி ஒர்க்கிங்? ஆமா, ஏசி ஒர்க்கிங். பரவாயில்ல. ஏன்னா விஸ்டாவில் மேக்ஸிமம் கேட்டாங்க, இல்லைன்னா அது ஒர்க் ஆகலைம்பாங்க. இல்லை, இதான் சூப்பர்ண்ணே. ஏசி கண்டி எடுக்கலாம். 1,50,000 இன்னைக்கு ஒரு பெரிய கார். ஆமா, நீ கார்ல வந்து சில பார்ட்ஸ் உடைய ரேட்டே அவ்வளவுதான். அதோடைய சாக் ஆப்சர் மட்டுமே 5 லட்சம் ரூபா அப்படின்னாருங்க. இது அப்படி இல்லை, இது வந்து 2 வீலர் செலவு தான். ஆமா, நீங்க 2 வீலரே 2 லட்சம் ரூபானே. 1 லட்சம் தரேன். ஆமா, நேற்று ஒரு வண்டி Yamaha R15 பார்த்தேன். 2,20,000. செகண்ட் ஹேண்ட்ஸ்ல 1,80,000 ரூபாய்க்கு தரேங்கிறாங்க. 1,50,000 ரூபாய்க்கு. அதுவும் நெகோசியபிள் ரேட்டா? ஒரே ரேட்டானே? ஒரே சின்ன வித்தியாசம் பேசிக்கிறேன். ஆமா, அந்த ரேட்டுக்கு ஒரு இது கம்மிக்கிறதா? ஓகேங்கண்ணா. அடுத்த வண்டினே? இது வந்து 2023 சிவகங்கை ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா அண்ணா, சொல்லுங்கண்ணே. ஒரே ஓனர் தான். 28,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ். இதுல வந்து ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துரும். ஆமா, வெறும் 28,000. ஏசி உண்டு, ஏசி டைப் தான். ஓகேங்கண்ணா. இன்டீரியர் தான். சரி, 2023 வந்தாக்கல இதெல்லாம் உட்கார்ந்துக்கிருந்தேன். டோர் ஓபன் பண்ணல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணே. ஓகே. ஏன்னா ஈகோ நிறைய பேர் வாண்டட் இருக்குண்ணே. ஆமா, ரைட். ஏசி இது வந்து எப்படின்னா 20க்கும் 24க்கும் 23க்கும் வித்தியாசம் வரும். எப்படி? ஏன்னு இது வந்து பெட்ரோல் மைலேஜ் அதிகமாக தரும். அப்படிங்களா? ஆமா, மாறி இருக்கும். ஓகேண்ணே. எவ்வளோண்ணே கேட்டீங்க? இது வந்து 5,75. ஃபைனான்ஸ் 5 ரூபா வரைக்கும் பண்ணலாமா? 5 ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம். அப்போ நம்ம நெகோசியேட் பண்ணோம்னா ஒரு அமௌண்ட்டுக்கு சின்ன அமௌண்ட் இருந்தால் பண்ணிக்கலாம்.
சூப்பர். ஃபைனான்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆமா ஏன்னா இந்த மாதிரி வண்டி எடுக்கிறவங்க வியாபார நோக்கத்துல எடுப்பாங்க. ஆமா சின்ன ஃபேமிலி பெரிய காரா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம். ஆமா சார் இன்னும் எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதை எடுத்துக்கலாம்ல. கன்ஃபார்மா. ஆமா. அப்புறம் அடுத்துன்னா வேற என்ன? இது வந்து லோ பட்ஜெட் 2016. பீட்டு. ஆமா 2 ஓனர். பெட்ரோல் அண்ணே? டீசல். டீசல். ஆமா சூப்பர்ண்ணே. எவ்வளோண்ணே? 2 லட்ச ரூபா தான். 2 லட்சம். 2016 16 லேட்டஸ்ட் மாடல்ல. ஆமா 2 லட்ச ரூபா தான் டீசல். இன்னைக்கு ஸ்விஃப்ட் 2016 டீசல் என்னென்ன போகுது வாங்க. இன்னைக்கு 5 ரூபா 3 லட்ச ரூபா குறைவா ஒரு நல்ல வண்டி. ஆமா ஆனா அது கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம எதுக்கு வாங்க போறோம்? தேவையில்லை. கரெக்டாக மெயின்டைன் இந்த அதிகமான செலவு வச்சிருக்காங்க. 4 டயரும் புது டயரு. ஆமா ஆமா சிலவங்க பேர்ஸ் கிடைக்காது, பேர்ஸ் கிடையாது. அதெல்லாம் கன்ஃபார்மா எல்லாமே கிடைக்கும். நடுராத்திரில நான் ஏன்டா சுடுகாடு போறோம், நம்ம ஏன் கொண்டு உடைக்க போறோம்? உடைக்காம வச்சிருந்தா இருக்க போகுது நான் பத்திரமா. ஓகேங்கண்ணே. 2 லட்ச ரூபா நெகோசியபிள் தானே? இல்ல வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம், பேசிக்கலாமா? சரிங்கண்ணே. இல்ல நம்மகிட்ட கேட்டு 4 டயரும் புதுசு. பரவாயில்ல. அப்பளோ போட்டிருக்கீங்களே. ஆமா ஏற்கனவே நம்ம இது மாதிரி ஒரு பீட் 2-3 வண்டி கொடுத்துருக்கோம். ஆமா அதெல்லாம் போயிடுச்சு. நம்ம வீடியோலயே வந்திருக்கோம். ஆமா வெயில்ல நின்னதுனால உள்ள அனத்தல பட்டா. டோர் நல்லா இருக்கு, ஓபன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ரெண்டும் பவர், 4மே மேனுவல் வருது. ஓகேண்ணே. ஆனா மாடல் காண்டி கொடுக்கலாம். ஓனர் எத்தனை வண்டி சொன்னீங்க? 2 ஓனர். 2016 2 ஓனருக்கு. ஓகேண்ணே, அருமையா இருக்கு. இன்ஜின் டீசல் இன்ஜின் தானே? எப்படி? ஆமா டீசல் தான். அண்ணே அடுத்த வண்டி என்ன? அடுத்து வந்து அசோக் லேலாண்ட் தோஸ்து. 4 போல்ட் வண்டி. 2023. கிலோமீட்டர் வந்து வெறும் 27,000 தான் ஓடி இருக்கு. ஆமா ஒரே ஓனர். 27 தான். ஆமா 49 வந்து ஒரே ஓனர். ஒரே ஓனர். ஓகேண்ணே. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 850 கேட்குறேன். வாங்க நேராக வந்து முன்ன பிள்ளை பேசிக்கலாம். இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு வந்துடுவோம். எஃப்சி வந்து 7 மாதம் இருக்கு. ஓகே. ஃபைனான்ஸ்னா எவ்வளோ? ஃபைனான்ஸ் வந்து 7,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஓகே. 7,750 வாங்கலாம். வாங்க பேசி எடுத்துட்டு போகலாம். எடுத்துக்கலாம். ஆமா வண்டி கேரண்டியா இருக்கும். நல்லா இருக்கு. தொட்டியை காமிச்சிருவோமா? 23 தானே? ஆமா. இருந்தாலும் கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறைய பேர் தேடுவாங்க. தொட்டியை காமிச்சிருவோம். எந்த விதமான டேமேஜ் இருக்காது. என்னங்கண்ணே? எந்த விதமான டேமேஜ் இருக்காதுங்க. ஆமா வண்டி சுத்தமா இருக்கும். வந்து ரேட்டையும் அனுசரிச்சு பேசி எடுத்துட்டு போகலாம். வண்டியை ஃபைனான்ஸ் வசதி செஞ்சு தரலாம். எல்லாத்துக்கும் வந்தால் சந்தோஷமா போகலாம். ஓகேண்ணே. பிரைஸ் நல்லபடியா பண்ணி கொடுங்க. பண்ணி தரோம். எங்களுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணி தரோம். ஏன்னா ரொம்ப நாள் நம்மளுடைய ஷோரூமை ஃபாலோ பண்ற ஆள்லாம் இருக்கு. சரி. ஆனால் கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுங்க. சரி ஓகே. தேங்க்ஸ். சரிங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கார்கள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம புதுக்கோட்டை ஸ்ரீ சாய் கார்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இங்கே எந்த கார்கள் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கார் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு பெரிய லைக் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.